போச்சு உன் கண்ணால காந்த மீறி போச்சு. ராஜா சார் ஆக்சுவலா எனக்கு அவர் கொடுத்த ஃபர்ஸ்ட் பாட்டு வந்து ஒரு மாதிரி மெலடி மாதிரி தான் அது. சின்ன பையா நான் சொல்லி தந்தா கத்துப்பியா, கட்டிப்பூடி சுட்டி பையா இது ஒத்திகையா அப்படின்ற ஒரு பாட்டு தான். கொஞ்சம் லைட் அந்த ஆசி மாசாளான பொண்ணு அந்த அந்த மாதிரி ஸ்டைல் தான் அது பாட்டு. அப்போ ராஜா சார் பாடும்போது ஒரு பயம். எந்த சிங்கரோட லெஜெண்டரி சிங்கரோட வந்து ஒர்க் பண்ணும்போது பயங்கர ஃபன்னு, அந்த லெஜெண்டரி சிங்கர்லாம் மறந்துட்டோம் அப்படின்னா அது எந்த சிங்கர் சொல்லுங்க? சங்கர் மகாராஜா அவரோட கச்சேரியில் நிறைய பாடியிருக்கேன் அவரோட. அவர் பயங்கர ஜாலியாக இருப்பார். அவரோட பாடும்போது அவர் வந்து ரொம்ப சீரியஸாக அப்படிலாம் இருக்கவே மாட்டார். பயந்து பாடினதுன்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்வி சாருக்கு அவருக்கு ஒரு சாங் பாடினேன். எந்த இசையமைப்பாளரோட பாடலன்னு ஏதாவது இருக்கா? பாடலை அப்படின்றது விரல் விட்டு எண்ணக்கூடியனவில் ரஹ்மான் சாருக்கு பாடல. அது ஒரு பெரிய ஆசை. அவர்கிட்டே கேட்டேன் நான் ஒரு வாட்டி பர்த்டேக்கு போய் விஷ் பண்ணும்போது, சார் எங்கள் ஒய்ஃப் இவங்க, அப்போ அவங்களுக்கு தெரியாதா சார் அவங்க சூப்பர் ஸ்டார் ஆச்சு, அவங்க ஒரு வாட்டி ரேடியோ திறந்தா எல்லாம் அவங்க பாட்டு தானே மன்மதராசா தானே பாடிட்டு இருந்தது அப்படின்னாரு. நான் சொன்னேன் சார் உங்களுக்கு நான் பாடல சார், இல்லை கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் பாட வைக்கிறேன் அப்படின்னாரு. ஜாலியாக ரொம்ப ரெக்கார்டிங், இது ரெக்கார்டிங்கா ஓகே வாப்பா அப்படின்னு பாடுறது தேவிஸ்ரீ பிரசாத். அங்கே வந்து ரெக்கார்டிங் ஃபீலே இருக்காது நமக்கு. பயங்கரமாக டான்ஸ் ஆடிட்டு இருப்பாரு, நம்ம பாடுவோம். அதுக்கப்புறம் எஸ்பிபி அங்கிள் பார்த்து நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் நிறைய. ஏன்னா எனக்கு பேசிக்காக அவரை ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ இவங்கெல்லாம் ஏஸ்தா சார், இவர் எம்எஸ்வி சார்ன்றலாம் தெரியாததுக்கு முன்னாடியே நம்ம உள்ளுக்குள்ளே வந்துட்டவர் எஸ்பிபி. ஆமாம், அதான் சொன்னேன், ரேடியோ பெட்டியில் வந்து டெய்லி பாடி கொடுத்துருவாரு. இந்த பாடலை பாடியது எஸ்பி பாலசுப்ரமணியம் ஜானகி. அந்த குரல் கேட்கும்போது நம்மளே அறியாமல் நமக்குள்ள ஒரு சந்தோஷம், நமக்குள்ள ஒரு புத்துணர்வு. அப்போ அவர் கூட நம்ம பயணிக்கிறோம், அவரோட நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னும் போது அந்த ஒரு எனர்ஜி நமக்கு. அப்போ அவர் என்னென்னலாம் பண்ணுறாரு, என்னென்னலாம் பர்ஃபெக்ஷன் பண்ணுறாரு எழுதிப்பார். இந்த நோட்ஸு கோரஸ் இங்கே வருது, இந்த இடத்துல இந்த ஃப்ளூட் வருது, இந்த இடத்துல இது வருது, இதை ப்ராக்டிஸ் பண்ணுவார். அவர் 1000 வாட்டி அந்த பாட்டை பாடியிருந்தாலும் ரிஹர்சல் இல்லாமல் ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறதில்ல. அவர் பாடு நிலாவே கோடி வாட்டி பாடியிருப்பார், ஆனாலும் ரிஹர்சலில் வந்து பாடுவார். அதெல்லாம் தான் நம்ம கற்றுக்க வேண்டியது அவங்க கிட்ட இருந்தெல்லாம். இப்போ சித்ராம்மாவுக்கு வந்து அவங்க தாய்மொழி மலையாளமாக இருந்தாலும் தமிழ் அழகாக எழுதுவாங்க, தெலுங்கு நல்லா எழுதுவாங்க, ஹிந்தி நல்லா எழுதுவாங்க. ஸோ இப்படி அவங்க வந்து அவங்களுக்கு வந்து லாங்குவேஜ் கற்றுக்கிட்டாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம அவங்கள பார்த்து நமக்கு அந்த டைம், அவங்க அந்த டைமை கொடுக்குற இம்பார்ட்டன்ட். நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக வந்தேன், ஏன்னா எனக்கு ஒரு முக்கியமான ஒரு அலுவல் வந்துருச்சு, அதை செஞ்சு கொடுத்துட்டு வரதுக்கு எனக்கு லேட் ஆகிடுச்சு. ரெக்கார்டிங் 10 மணினா ஷார்ப்பாக 10 மணிக்கு இருப்பேங்க நான். சரி 6 மணினா ஷார்ப்பாக 6 மணிக்கு இருப்பேன். அது எவ்வளோ விஷயமா இருந்தாலும் அந்த டைம் எல்லாம் அவங்கள பார்த்து கற்றுக்கிட்டது. அதேமாதிரி ரெக்கார்டிங் போக ஆரம்பித்ததுக்கப்புறம் யார் மியூசிக் டைரக்டர், யார் பாடலாசிரியர், என் கூட யார் பாடுறாங்க, யார் இசையமைப்பாளர், எந்த ஸ்டுடியோவில் பாடுறோம், சவுண்ட் இன்ஜினியர் யார், எந்த தேதியில் பாடுறோம், இதெல்லாம் வந்து எஸ்பிபி அங்கிள் நோட் பண்ணி வச்சுருப்பார். அதெல்லாம் ரெக்கார்டிங் போனதுக்கப்புறம் அதெல்லாம் ஃபாலோ பண்ணேன். பெரிய டிசிப்ளின்டான ஒரு விஷயம் எஸ்பிபி சார், ஹைலி டிசிப்ளின். இப்போ இதெல்லாம் வந்து ரெக்கார்டிங் எத்தனை பாடம் ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன், நேராக போனேன், இன்றைக்கி யார் சவுண்ட் இன்ஜினியர், இன்றைக்கி யார் ரெக்கார்ட் பண்ணுறா, என்ன யார் உட்காந்துருக்கான்னு ஏதி வச்சு. அங்கிள் வந்து எனக்கு வந்து அப்போவுமே கச்சேரியில் சொல்லுவார், நீ வந்து குரலை மாற்றி பாடுற, உனக்கான அடையாளம் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அது ஒரு பயம் இருக்கும் எனக்கு. ஆனால் என்னென்னா நம்மலாம் எங்கே ரெக்கார்டிங், நம்மலாம் எங்கே சினிமாவில் அப்படின்ற ஒரு தாழ்வு மனப்பான்மைன்னு கூட வச்சுக்கோங்களேன். ஏன்னா நமக்கு கர்நாடக இசை பெருசாக தெரியாது, நம்ம எங்கே போய் கட்சியில் இது. எஸ்பிபி சாரும் சொல்லியிருக்காரு, அவருக்கு கர்நாடக இசை பெருசாக தெரியாது, வந்து தான் கற்றுக்கிட்டாரு அதுக்கப்புறமா. அப்போ நம்ம எங்கே நம்ம பாட போகிறோம் அப்படின்ற ஒரு இது இருக்கும்போது, தெலுங்கில் இந்த பாட்டு ஹிட் ஆன உடனே ஃபோன் பண்ணுறாரு, அம்மா பாட்டு கேட்டேன், ரொம்ப நல்லா பாடியிருக்கேன், சூப்பராக இருக்குது, தெலுங்கு வந்து ரொம்ப சுத்தமாக பாடியிருக்கேன், நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. எந்த மேடையில் நான் இருக்க மேடையில், அவர் இருக்க மேடையில் நான் பாட போகும்போது என்னை பற்றி ஒரு வார்த்தை சொல்லாமல் அவர் இருந்ததே கிடையாது. அது எனக்கு வந்து பெரிய கிஃப்ட். எனக்கு அவர் சொல்லுவார், இந்த பொண்ணு நல்லா மெலடி பாடும், ஆனால் சினிமாவில் இப்படி ஒரு பாடல்கள் வந்ததுனால அதே டைப் சாங்ஸ் தான் அவங்களுக்கு கொடுத்தாங்க, நல்ல மெலடி பாடுவாங்க அவங்க. என்ன மெலடி சாங், ஏதாவது நல்ல ஒரு மெலடி சாங்ஸ்? இல்லை எனக்கு இல்லை பிளேபேக்கில் பாடின மெலடியா இல்லை சினிமா, மற்ற சினிமா பாடல்? இல்லை நீங்கள் எனக்கு என்ன பெரிய இதுன்னா, நான் சினிமாவில் மெலடியே பாடல. நான் பக்தி இசை ஆல்பங்கள் நிறைய பாடியிருக்கேன், அதில் பாடியிருக்கேன். பட் சினிமா, பெரிய திரை, சினிமா திரை அப்படி துறைன்றதில் நான் மெலடியே பெருசாக பாடினதே இல்லை, பாடினதே இல்லை.
நல்ல ஒரு டூயட், நல்ல ஒரு மெலடி சாங் அப்படின்னு பாடினதே இல்லை. அது ஒரு ஒரு காலகட்டத்தில் வந்து எனக்கு அது பெருசாக தெரியல. ஏன் அப்படின்னா நான் மெலடி பாடல, எனக்கு அது ஒரு பெரிய வருத்தம் அப்படின்னு ஒரு 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 கட்டம் வரைக்கும் இருந்துச்சு. அப்புறமா தான் ஒரு நாள் எஸ் ஏ ராஜ்குமார் சார் சொன்னார். சார் நான் அப்போ அவர்கிட்ட கேட்டேன். அப்போ அவருக்கு நிறைய பாடல்கள், அவருக்கும் நிறைய பாடிட்டு இருந்தேன். அப்போ வெளியில் வந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், சார் மெலடியே நான் பாடினதே இல்லை சார் சினிமாவில், மெலடியே என்னை யாருமே கூப்பிட மாட்டேன்றாங்க அப்படின்னு ஒரு ஒரு இதில் சொன்னேன் நான். அப்போ சொன்னார், ஏன் நீ அப்படி வருத்தப்படுற? எல்லாரீஸ்வரி அம்மா வந்து அப்படி ஒரு பிப்பி நம்பர்லாம் பாடியிருக்காங்க. அதை பாடுறது பெரிய கஷ்டம் தெரியுமா உனக்கு? அதனால நீ இது வரலையேன்னு நினைக்காது. உனக்கான ஒரு அங்கீகாரம் சினிமாவில் கிடச்சிருக்குல்ல. நீ இப்போ இந்த குரலை கேட்டோன்னே இவங்க மாலத்தி பாடினாங்க அப்படின்ற ஒரு அடையாளம் அங்கீகாரம். நீங்க பாடின இந்த 1000 பாடல்கள் எல்லாமே பெப்பி சாங்ஸ் தான். ஆமாம், ஃபாஸ்ட் பீட் எல்லாமே. ஆமாம், அதில் ஒரு சிலது வந்து இப்போ இந்த டப்பிங்க்கு போகும் இல்லைங்களா, தமிழ் டு தெலுங்கு, தெலுங்கு டு தமிழ் இப்படி வருது இல்லையா. அதில் வந்து ஒரு சில பாட்டு, வைக்கம் விஜயலட்சுமி அம்மா பாடின ஒரு பாட்டு, நம்ம அதுவும் சூர்யா சார் மூவி தான். இந்த இறந்துருவாங்க, ஆனால் ஆவியா இருக்கவங்க மாத்திரம் சூர்யா சார் கண்ணுக்கு தெரியும். மாஸ் மாஸ் அது வந்து மாஸ் வந்து தெலுங்குல நான் பாடினேன். ஓகே. தாரி தாரா தாரரி அது அந்த வந்து விஜயலட்சுமி, இது வைக்கம் விஜயலட்சுமி அம்மா பாடினதுங்க. அதை நான் தெலுங்குல பாடியிருக்கேன். அந்த மாதிரி ஒரு சில பாடல்கள் நான் பாடியிருக்கேன். ஆமாம், இப்போ வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அந்த கர்ணன் கண்டாவர், அது மாதிரி ஃபோக்கு, அது வந்து கர்ணன்ல கண்டாவர சொல்லுங்க தெலுங்குல நான் பாடியிருக்கேன். ஊரோரம் புளிய மரம், அது தெலுங்குல நான் தான் பாடியிருக்கேன். இப்படி நிறைய கண்டாவர சொல்லுங்க தெலுங்கு நீங்க தான் பண்ணது? ஆமாம், தெலுங்கு வெர்ஷன் நான் தான் பாடினேன். ஸோ இது மாதிரி பாடல்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் நான் பாடியிருக்கேன். ஓகே. அது மாதிரி அதனால வந்து அப்போ அதுக்கப்புறம் எனக்கு அந்த வருத்தம் பெருசா இல்லை. ஆமாம், இவ்வளோ ஜாம்பவான்கள், இவ்வளோ பேர் கோலாண்ட இந்த சினிமா துறையில் நமக்கும் ஒரு சின்ன ஒரு இடம் கிடைச்சிருக்குல்ல, போகிறோம். அது கிடைச்ச வரைக்கும் நம்ம சந்தோஷப்பட்டுக்கணும். இந்த இதுவே சொல்லுவாங்க, எல்லாரீஸ்வரி அம்மா வந்து நிறைய நீங்கள் சொன்ன மாதிரி துள்ளல் இசை பாடல்கள் நிறையா பாடியிருக்காங்க. எம்எஸ்வியோட மியூசிக்கில் வந்து அந்த காதோடு தான் நான் பேசுவேங்கிற பாட்டு தான் அவங்க பாடினதுலேயே மெலடியான ஒரு பாட்டு, ரொம்ப சைலண்டாக பாடியிருக்காங்க. பட் எல்லாரீஸ்வரி அம்மா அப்படின்னு ஞாபகம் வர்றது என்ன, நமக்கு துள்ளல் இசை தான் அவங்களுக்கு ஞாபகம். அப்போ அதுக்கப்புறம் நம்மளோட பக்தி பாடல்கள், அம்மன் பாடல்கள் எல்லாமே ஞாபகம். ஸோ அதனால வந்து நீ ஏன் வருத்தப்படுற, உனக்கான ஒரு இது இருக்குல்ல, நீ வருத்தப்படாத அப்படின்னு அவர் சொன்னதுக்கப்புறம் ஆமா இல்லை, அதனால அதை பற்றி பெருசாக யோசிக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம கச்சேரியிலையும் இருக்கும், மெலடி பாடுறதுக்கு நமக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சுசிராமா பாட்டு, ஜானகி அம்மா பாட்டு, சித்ராம்மா பாட்டு எல்லாம் நம்ம எடுத்து பாடுறோம். ஸோ அது பாடுறோம்ல, அதுவும் பாட்டு தானே. அதனால் சினிமாவில் பாடினாதானா அப்படி இல்லை அப்படின்ற அந்த ஒரு பக்குவம் நமக்கு நாமே எடுத்துப்போம் இல்லைங்களா, அது வந்துருச்சு எனக்கு. எந்த சிங்கரோட, லெஜெண்டரி சிங்கரோட வந்து ஒர்க் பண்ணும்போது பயங்கர ஃபன்னு, அந்த லெஜெண்டரி சிங்கர்லாம் மறந்துட்டோம் அப்படின்னா அது எந்த சிங்கர் சொல்லுவீங்க? இல்லை, எனக்கு கூட நான் ஆக்சுவலாக வந்து சங்கர் மகாதேவன் அவரோட கச்சேரியில் நிறைய பாடியிருக்கேன் அவரோட. அவர் பயங்கர ஜாலியாக இருப்பார். அவரோட பாடும்போது அவர் வந்து ரொம்ப சீரியஸாக அப்படிலாம் இருக்கவே மாட்டார். லெஜெண்டரி சிங்கர்னு பயந்து பாடுறது எஸ்தாஸ் அங்கிள் சாரோட தான். எஸ்தாஸ் அங்கிளோட பாடும்போது பயங்கரமாக பயமாக இருக்கும், இங்கே ஏதாவது டக்குன்னு திட்டிட்டு வரும் அப்படின்ற பயம் இருக்கும். ஆனால் அவர் ரொம்ப கேஷுவலாக இருப்பார். ஆனால் அவரோட இன்னொரு சைடும் நான் பார்த்துருக்கேன், ஜாலியாக இருந்த சைடும் நான் பார்த்துருக்கேன். சுவிட்சர்லாண்ட்லேருந்து ஜெர்மனுக்கு போகிறோம் காரில், எங்கள் ட்ரூப் இதில் காரில் இடம் இல்லை, வண்டியில் இடம் இல்லைன்னு என்ன மாதிரி தனியாக தூக்கி அவங்களோட போட்டாங்க. எஸ்பிபி அங்கிள், ஆண்டி, எஸ்தாஸ் அங்கிள், அவங்க மிஸ்ஸஸ் ஆண்டி, அவங்க ஃபேமிலி 2 பேரும் அதில் தனியாக கோழி குஞ்சு மாதிரி நாடு தனியாக. அந்த பயணம் இருக்குது தெரியுங்களா, அது வந்து சரியான ஒரு அனுபவமான பயணம் எனக்கு. அந்த ஒரு 3-4 ஹவர்ஸ் பயணம் இல்லை, ரொம்ப நேரமே போனோம் நாங்கள். எஸ்பிபி அங்கிள் அவரோட இதை அவர்கிட்ட பண்ணதும், அவர் இவர்கிட்ட ஷேர் பண்ணதும், இவர் வந்து டீராஜர் மாதிரி துண்டெல்லாம் கட்டிட்டு அவர் எப்படி பாட்டு சொல்லி கொடுப்பாரு, மிமிக்ரி பண்ணது. ஏதோ ஒரு மேடையில் வந்து டிஆர் சாரை கூப்பிட்டு இந்த பாட்டு நினைக்கிறேன், வைகை கரை காற்றே நில்லு, இந்த பாட்டை வந்து அவர் சொல்லி தந்ததை அவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ இதாவது பல பேர் நடுவில் சொல்றாரு, இது கார்ல போது இந்த சீன் எல்லாம் அப்படியே உட்காந்துன்னு அப்படி. அப்போ ரொம்ப சின்ன வயசு நான், அப்போ 95லாம். அப்போ எனக்கு தான் ஏதாவது ஒரு 20 அந்த 20க்குள்ள இருக்கிற வயசு எனக்கு.
பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே கற்றுட்டு எப்பா நம்ம இவர் எவ்வளோ பயந்து பயந்து பார்த்தோம், இவர் எவ்வளோ ஜாலியாக இருக்காரு அப்படின்ற அந்த ஒரு முகம் இருக்கு இல்லைங்களா, அது பார்த்தது. அவரோட பாடினது எஸ்பிபி அங்கிளோட நான் நிறைய மேடைகளில் நிறைய நாடுகளில் போய் பாடினது. அவர் எப்படி இருப்பார், எப்படி அவர் தன்னை வச்சுக்கிறாரு, ஒரு கச்சேரிக்குனா எப்படி ப்ரிப்பேர் ஆகுறாரு, அவர் வரும்போது அவர் கூட என்னென்னலாம் எடுத்துகிட்டு வராரு, அதெல்லாம் பார்ப்பேன் நான். ஸோ அது மாதிரி அவங்கக்கிட்ட இருந்தெல்லாம் நம்ம பார்த்து கற்றுக்கிட்டது ஃபன்னாக இருந்தது. பயந்து பாடினது, அவர் என்னை பாராட்டினது, இதெல்லாம் வந்து ரொம்ப மறக்க முடியாத அனுபவங்கள் எனக்கு. நான் வந்து எஸ்பிபி சாரோட ஒரு ஹோஸ்ட் பண்ணேன், 2 ப்ரோக்ராம் ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். ஹோஸ்ட் பண்ணும்போது மலேசியாவில் தான் நினைக்கிறேன், லெஜெண்ட்னு ஒரு ப்ரோக்ராம். எஸ்பிபி சார், மனோஜ் சார், ஜெயச்சந்திரன் சார், எஸ்பி சைலஜா, சித்ராம், 5 பேர் தான் கச்சேரி. அப்போ எஸ்பி சார் அவர் பாடணும், நான் ஹோஸ்டிங்கில் அந்த பாட்டை பற்றி சொன்னோன்னே, டேய் நான் பாடுறதை விட நீ நிறைய பேசுகிறடா அந்த பாட்டை பற்றி, ரொம்ப சீரியஸாக சொல்லுவேன். ஏன்னா நானே அதில் பாட்டு இவ்வளோ தான் பாடுறேன், நீனு இவ்வளோ பேசுகிற அந்த பாட்டை பற்றி. அதுக்கப்புறம் பயந்து பாடினதுன்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்வி சாருக்கு, அவருக்கு ஒரு சாங் பாடினேன். எம்எஸ்வி சார் இது மியூசிக்கில் ஒரு சாங் பாடினேன், ஒரு டிவோஷனல், நானும் கிருஷ்ணராஜ் அண்ணாவும் ஸ்ருதி லயா ஸ்டுடியோவில். அப்போ ரொம்ப பயந்து பாடினேன், ஐயோ எம்எஸ்வி சார் பாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வித்தியாசமான அனுபவம் இல்லை, ரொம்ப வித்தியாசமான அனுபவம். பாட்டு சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் போனோம், பாடினோம். சார் இன்ஜினியர் ரூம்லேருந்து வந்து வாய்ஸ் ரூமுக்கு வந்து கதை, நல்லா பாடுமா, ரொம்ப நல்லா பாடினேன், ஓப்பன் வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ட்டு போனார். அதெல்லாம் வந்து நான் நினச்சி பார்க்காத ஒரு விஷயங்கள் எனக்கு. எந்த இசையமைப்பாளரோட பாடலன்னு ஏதாவது இருக்கா? ராஜா சாருக்கு பாடினேன், அதுவும் பெரிய அனுபவம் எனக்கு. பாட்டீங்க? ராஜா சாருக்கு 11 சாங் பாடினேன். ராஜா சாருக்கு அது ஃபஸ்ட்டு பாட்டுலாம் பெரிய, அதான் சார் பயந்து 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 வாய்ஸ் நம்ம ஒத்துப்பாரான்னு அவர் கொடுத்த கிரெடிட் எனக்கு. அது வந்து பாலு மகேந்திரா சார் படம், ஃபஸ்ட்டு படம் நான் பாடுறது அவருக்கு ஃபஸ்ட்டு. ராஜா சாரோட ஃபஸ்ட்டு பாட்டு, பாலு மகேந்திரா சார் டைரக்ஷன், தனுஷ் மூவி. அது ஒரு கணக்காலம். அது ஒரு கணக்காலம். ராஜா சார் ஆக்சுவலாக எனக்கு அவர் கொடுத்த ஃபஸ்ட்டு பாட்டு வந்து ஒரு மாதிரி மெலடி மாதிரி தான். அது ஒன்னால தூக்கம் கெட்டு போச்சு, உன் கண்ணால காந்த மீறி போச்சு, சின்ன பையா நான் சொல்லி தந்தா கத்துப்பியா, கட்டிப்பூடி சுட்டி பையா இது ஒத்திகையா அப்படின்ற ஒரு பாட்டு தான். கொஞ்சம் லைட் அந்த ஆசி மாசாளான பொண்ணு அந்த மாதிரி ஸ்டைல் தான் அது பாட்டு. அப்போ ராஜா சார் பாடும்போதும் ஒரு பயம். அவர் வேற இப்படி உட்காந்துட்டாரு, இப்படி மைக்க வச்சுட்டாரு, ஹெட்ஃபோன் கொடுத்துட்டாரு. நம்ம ஒரு ரெக்கார்டிங் பண்ண ஒரு ஸ்டைல் அது வேற, இது புது ஸ்டைலாக இருக்கு. ராஜா சார் முன்னாடி நம்ம எப்படி பாடுறது பாடினேன். அப்புறம் ஒரு இடம் தப்பாக பாடினேன். சுந்தரராஜன் பாருங்க என்ன சொல்லி கொடுத்தீங்க, அவங்க வேறு ஏதோ பாடுறாங்க, அப்படி இல்லைம்மா இப்படி பாடுங்கன்னு அவரே சொல்லி கொடுத்தாரு. சரிங்க சார் அப்படி பாடினேன். ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஒரு மேக்ஸிமம் ஒரு 45 to 1 hour முடிஞ்சிருச்சு அந்த ரெக்கார்டிங். எனக்கு ஒன்றுமே புரியல, ரெக்கார்டிங் முடிஞ்சிச்சா, நம்ம வாய்ஸ் ஓகே பண்ணிட்டாரா, இல்லை மறுபடியும் நம்ம வந்து இது ட்ராக் மாதிரி மறுபடியும் பாடணுமா, எதுவுமே தெரில. அப்புறம் சவுண்ட் இன்ஜினியர்கிட்ட போய் சார் கிளம்பிட்டாரு, முடிஞ்சிச்சுமா ரெக்கார்டிங், கிளம்புங்க அப்படின்ட்டு. ஒரு பயங்கர ஒரு அனுபவம். அதுதான் ராஜா சாருக்கு நான் பண்ணது. அது ஒரு கணக்காலம். அதுக்கப்புறம் நிறைய பாட்டு, கரகாட்டக்காரின்னு ஒரு படத்தில் 2 பாட்டு கொடுத்தாரு. அப்புறம் கண்களும் கவி பாடுதேன்னு ஏதோ ஒரு படம், அதில் ஒரு நானும் கிருஷ்ணராஜ் நான் பாடினோம். அப்புறம் மல்லேப்பூன்னு சொல்லிட்டு ஒரு படம் தெலுங்குல, சிவசங்கரின்னு ஒரு படம், இவங்க சௌந்தர்யா நடித்தது. நிறைய பாடல்கள், அதுக்கப்புறம் நிறைய பாடல்கள், 11 பாடல்கள் பாடினேன் நான் மியூசிக்கில். அது ரொம்ப ஜாலியாக, ரொம்ப ரெக்கார்டிங்கா ஓகே வாப்பா அப்படின்னு பாடுறது தேவி ஸ்ரீ பிரசாத். அங்கே வந்து ரெக்கார்டிங் ஃபீலே இருக்காது நமக்கு. பயங்கரமா டான்ஸ் ஆடிட்டு இருப்பாரு, நம்ம பாடுவோம், ஜாலியா இருப்பார்ல, அக்கா 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 சூப்பர்க்கா அக்கா அப்படின்னு. அது ஒரு ஜாலியா இருக்கும். எல்லா இசையமைப்பாளர்கிட்டையும் பாடும்போதும் நம்மளுக்கு ஒரு அனுபவம் தான். வித்யாசாகர் சார் நல்லா என்ஜாய் பண்ணுவார், நம்ம பாட அழகாக. அவர் என்னன்னா ரெண்டு வாட்டி சொல்லி கொடுப்பாரு, 3ஆவது வாட்டி நம்ம அங்கே போயிடணும். அந்த ஃபாஸ்ட்டாக இருப்பார் கொஞ்சம். போயிட்டு நம்ம அவர் சொல்லுவார் 10 வாட்டி கூட நான் சொல்லித்தரேன், ஆனால் அங்கே போயிட்டு எனக்கு தெரியலன்னு சொல்லக்கூடாதுன்னு. அது மாதிரி இமான் சாரோட ஆரம்ப காலத்துலலாம் நிறைய பாடினேன். மணி சர்மா சாருக்கு பாடினேன். பாடலை அப்படின்றது வந்து பாடினன்றது நிறைய எல்லாருக்கும் பாடியிருக்கேன். பாடலை அப்படின்றது விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் ரஹ்மான் சாருக்கு பாடல, அது ஒரு பெரிய ஆசை. அவர்கிட்டே கேட்டேன் நான் ஒரு வாட்டி பர்த்டேக்கு போய் விஷ் பண்ணும்போது, சார்
எங்கள் ஒய்ஃப் இவங்க. அப்போ அவங்களுக்கு தெரியாதா சார், அவங்க சூப்பர் ஸ்டார் ஆச்சு அவங்க. ஒரு வாட்டி ரேடியோ திறந்தா எல்லாம் அவங்க பாட்டு தானே மன்மதராசா தானே பாடிட்டு இருந்தது அப்படின்னாரு. இப்போ நான் சொன்னேன், சார் உங்களுக்கு நான் பாடல சார். இல்லை கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் பாட வைக்கிறேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் பாடாத மியூசிக் அப்புறம் இவர் விஜய் ஆண்டனி சாருக்கு நான் பாடினதில்லை, கார்த்திக் ராஜா சாருக்கு நான் பாடினதில்லை, அப்புறம் அனிருத் சாருக்கு நான் பாடினதில்லை, அப்புறம் ஜேம்ஸ் வசந்த் சார், இப்படி இவங்களுக்குலாம் நான் பாடினேன். அனிருத் சாருக்கு பல பேர் சொல்லியிருக்காங்க நான் பாடினதில்லை. அதாவது பல பேரோட கற்பனையா இருக்கு. ஏன்னா அவர் இப்போ எந்த சிங்கரை கூப்பிடுவார் தெரியல. மற்றபடி எல்லாருமே தெலுங்குல பார்த்தீங்கன்னா ராஜ்கோட்டி சார், கீரவாணி சார்,